இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். 2026 ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வழக்கமான பாதையிலிருந்து மாறி வட மாநிலங்களை உலுக்கி எடுத்து வருகிறது. இத்தகைய அசாதாரண காலநிலை மாற்றத்திற்கு பின்னால் உலகையே அச்சுறுத்தி வரும் எல்னினோ என்ற உலகளாவிய பசிபிக் பெருங்கடல் வெப்பமயமாதல் நிகழ்வு ஒளிந்திருப்பது தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதன் நேரடி விளைவாக அடுத்த 15 மணி நேரத்தில் நாட்டின் 16 மாநிலங்களில் இடையுடன் கூடிய அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. வழக்கமான எல்னினோ வலுவடையும் ஆண்டுகளில் இந்தியாவில் பருவமழை பொய்த்து வறட்சி ஏற்படும் என்று கருதப்படும். ஆனால் நடப்பு ஆண்டில் உருவாகியுள்ள அதிதீவிர எல்னினோ வளிமண்டல காற்று சுழற்சியை மொத்தமாக தலைகீழாக மாற்றியுள்ளது. இதன் காரணமாக மத்திய இந்திய பகுதியில் பெய்ய வேண்டிய மழை மேகங்கள் ஒட்டுமொத்தமாக இடம்பெயர்ந்து இமயமலை அடிவாரத்தை ஒட்டிய வட மாநிலங்களை நோக்கி நகர்ந்துள்ளன. இந்த பிரேக் மான்சூன் காலநிலையே தற்போது வட இந்தியாவில் முன்னெப்போதும் இல்லாத பேய்மழை கொட்டுவதற்கு காரணமாகும். இத்தகைய சூழலில் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கும் வகையிலான அதிரடி எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை தற்போது வெளியிட்டுள்ளது. அடுத்த 15 மணி நேரத்தில் நாட்டின் 16 மாநிலங்களில் இடியுடன் கூடிய அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி உத்தரப்பிரதேசம், பீகார், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், உத்தராகண்ட், ஹிமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் தென்னிந்தியாவில் கேரளா ஆகிய 16 மாநிலங்கள் இந்த அதிதீவிர மழை பொழிவின் ஆபத்து வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்றடிக்கும் புயல் காற்று மழை ஒருபுறம் இருக்க, இந்த மாநிலங்களின் முக்கிய நகரங்களில் மிக கடுமையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் கொல்கத்தா, ஹவுரா, மால்டா மற்றும் பங்குரா போன்ற பகுதிகளில் மிக அதிகப்படியான மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும். உத்தரப்பிரதேசத்தில் அலிகர், மதுரா, ஆக்ரா, கான்பூர் மற்றும் ஜான்சி உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடிமின்னல் தாக்கமும் இருக்கும். ராஜஸ்தானின் அஜ்மீர், ஜோத்பூர் பகுதிகளில் 55 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், ஜார்க்கண்டில் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீச வாய்ப்புள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதனை ஒட்டியுள்ள நொய்டா, காசியாபாத், குருகிராம் போன்ற பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யலாம். பெரும்பாலும் வட மாநிலங்களையே இந்த தென்மேற்கு பருவமழை அச்சுறுத்தி வரும் வேளையில் தென்னிந்தியாவை பொறுத்தவரை கேரள மாநிலத்தில் மட்டும் மிக அதிகப்படியான கனமழை பொழியும் என்று இந்த ஆய்வறிக்கையில் பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிதீவிர மின்னல் தாக்கம் மற்றும் பலத்த சூறாவளி காற்றும் வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என வானிலை மையம் கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக காற்றுக்கு சாயும் நிலையிலுள்ள மரங்களின் அடியிலோ அல்லது மின் கம்பங்கள் மற்றும் மின் மாற்றிகளுக்கு அருகிலோ நிற்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.